மரண தண்டனை நிறைவேற்றப்படுறீங்க. அது பிரித்தானிய காலப்பகுதிக்கு பிறகு நிறைவேற்றப்படுறீங்க. ஆனா மரண தண்டனைக்குரிய ஒரு முழு குற்றத்துக்குமான சொந்தக்காரர் தான் இந்த கணேச சஞ்சீவன். இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மாதிரி அல்ல வெளியில விடுற மாதிரி ஒரு சூழலுக்குள்ளால விடுதலை புலிகள் கையாண்ட வரலாறுகள் கூட இருக்கு. அதில் ஒரு தொலைநோக்கு சித்தனை இருந்தது. இவர்கள் குற்றத்துக்காகவே அப்படி செய்திருப்பார். ஏனென்றால் அவர் வெளியேறுங்க இவர்கள் தங்களோட ராணுவ புலனாய்வு தேவைக்காக அதை மாதிரி ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக இந்த வடக்கு கிழக்கில் ஒரு சில தமிழர்களும் தமிழ் பிரதிநிதிகள், தமிழர்கள் என்றதை விட தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாமல் உளறி கொட்டிக்கின்ற அருண்சினா போன்றவர்கள் கூட நான் நினைக்கிறேன் அந்த பாலத்தை கட்டி திறக்க அப்படியே அனுராவுக்கு முன்னுக்கு விழுந்து ரவிகரன் உருண்டு பிறண்டாலும் அந்த பாலத்தில ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்றால் இலங்கைத்தீவில நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லை. நீதிபதிக்கு முன்னுக்கு கையை கட்டிக்கண்டு சாட்சி வழங்க வாரவனுக்கும் வாக்குமூலம் கொடுக்க வாரவனுக்கும் இந்த பிரச்சனை சொல்றவனுக்கும் பாதுகாப்பு இல்லை. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உலகமெங்கும் பிறந்து வாழும் லங்காசிரி ஊடறுப்பு நிகழ்ச்சியின் நேயர்களுக்கும் தமிழர் சமூகங்களுக்கும் வணக்கம். இலங்கையின் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றன. பாதாள உலக குழுவினுடைய முக்கியஸ்தர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். கொலையாளி தொடர்பிலும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சம்பவம் கடந்த 19ஆம் தேதி கொழும்பு பொதுக்கட நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்றது இது ஏற்கனவே 10 வருடத்துக்கு முதலும் தமிழரசு இப்படி ஒரு சம்பவம் கல்கி செய்து நடந்திருக்குது. இலங்கையினுடைய வரலாற்றில் நாடாளுமன்றத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடக்கிறது, அல்லாட்டிக்கு மத தலைவர்கள் முட்டி மோதுறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடிபடுகிறது, அதேவேளை நாடாளுமன்றத்தை தாக்குதலுக்குள்ளாக்குறது. தற்போதைய அரசு ஜேவிபி தலைமையிலான அரசு கூட கடந்த காலத்துல நாடாளுமன்றம் மீதான தாக்குதலை நடத்தி இருந்தது. அதே மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கி சூடுன்றது இது முதல் தடவை. ஏற்கனவே இலங்கைத்தீவில 2 தடவைகள் 3 தடவைகள் நடந்திருக்குது. ஆனா இது கொஞ்சம் சற்றிலும் வித்தியாசமாக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த சிஸ்டம் கிரைம் என்று சொல்லுவாங்களா, அதாவது மிக கவனமாக திட்டமிட்டு இந்த படுகொலை என்றதை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒரு கொலையாளி அல்ல இதுக்கு பின்னுக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்றதை விட இதுக்கு பின்னுக்கு இருக்கிற 2 தரப்புக்கு பின்னுக்குமே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கைத்தான் நான் இதுக்குள்ள பார்க்கிறேன். இது ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு இதுக்கு பின்னுக்கு. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அந்த படுகொலை அரங்கேறினது. அந்த உண்மையில அந்த எங்களோட தமிழ் அரசியல் கைதிகளை கூட ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையை மேற்கோள் காட்டி இணையவழி மூலம் சூம் மூலம் கூட விசாரணை நடக்கிற வரலாறுகள் நடக்குது. மிக கொடூரமான குற்றங்கள் இழைச்சவர்களை கூட அவர்களை கொண்டு வரைக்க பொதுமக்கள் பக்கத்திலே இருந்து அல்ல வேறு பக்கங்களால் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று சொல்லி ஒரு சூம் மணி மூலமாக தற்போதைய தொழில்நுட்பத்திற்குள்ள அதிலும் குறிப்பாக கூடுதலாக இந்த நீதவான் நீதிமன்றத்துல அது 5வது அந்த நீதிமன்ற பிரிவுக்குள்ள அந்த இணையவழி வசதி எல்லாம் இருக்குது. ஆனா அதை கடந்து அவருக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் என்று வேகி தெரியும். ஏனென்றால் அவர் ஒன்றும் சாதாரண ஒரு ஒரு சிவில் குற்றத்துக்குரிய குற்றவாளி. அவர் ஒரு மிகப்பெரிய கொடூரமான குற்ற பின்னணியில தான் அவர் இருந்திருக்கிறார். கணேசமில்ல சஞ்சீவ் என்ற அந்த படுகொலை செய்யப்பட்டவர். அது 19 என்று சொல்லினா உண்மையில 39க்கும் மேற்பட்ட கொலைகளோடு அவர் சம்பந்தப்படுறதாக சொல்லப்படுறார். உண்மையில 2 பேற்ற வரலாறை நீங்கள் பார்த்தீங்க என்றால் இந்த 2 பேற்ற வரலாறு படு மோசமாக இருக்கிறது. 2மே சிங்கள வரலாறு. அது முஸ்லீம் என்று சொல்லி முதல் துப்பதாரிக்கு சொல்லப்பட்டாலும் அவர் உண்மையில ஒரு இராணுவ சிப்பாய் சுட்டவர். அவருடைய வரலாறு பட்டு மோசமாக இருக்குது. இறந்தவற்றை
அது சந்தேகநபர். என்னை பொறுத்தவரை அது சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அவருடைய அந்த குற்றப்பத்திரிகம் போய் போலீசார் தாக்குதல் செய்த அறிக்கையின் அடிப்படையில ஒரு குற்றப்பத்திரிகைய அதனால மேல் நீதிமன்றத்துக்கு சட்டமாதிபர் திணைக்களத்துடைய விசாரணை பகுதி கொண்டு போய் சேர்க்கும் வர இவரோட சந்தேக நபராத்தான் அந்த இந்த நிலைமை பார்க்குது. ஆனா உண்மையில இவர் சாதாரண ஒரு பொதுமகனாக என்னுடைய பார்வையில அவர் சந்தேக நபர் இல்லை. அவற்ற முதலாவது வேலையே அவர் ஒரு பிஸ்கெட் வேனை கடத்துறார். அவற்ற வரலாறு தேடி படிக்க மிக அசிங்கமா இருக்கு. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட் வேனை கடத்துறாரு. 2009 பார்த்தா ஒரு 75,000 ரூபாய்க்காக ஒரு கொலை செய்கிறார். 2010 ஒரு வங்கி கொலையோட சம்பந்தப்படுறார். அவற்றை வரலாறு முழுவதுமே படுகொலை செய்யப்பட்டவற்றை வரலாறு முழுவதுமே போதைப்பொருள் இருந்திருக்கிறார். பாதா உலக குழுவில தலைவராக இருந்திருக்கிறார். அதனிடத்துல பல்வேறு கொலைகளோட சம்பந்தப்பட்டவர். ஆனா இப்படிப்பட்ட ஒருவர் இந்த நீதிமன்றத்துல வச்சு படுகொலை செய்யப்படுக நாங்கள் எதை கேள்விக்குள்ளாக்குறோம் என்றா இந்த இலங்கையில மரண தண்டனை நிறைவேற்றப்படுறீங்க. அது பிரித்தானிய காலப்பகுதிக்கு பிறகு நிறைவேற்றப்படுறீங்க. ஆனா மரண தண்டனைக்குரிய ஒரு முழு குற்றத்துக்குமான சொந்தக்காரர் தான் இந்த கணேச சஞ்சீவன்றவர். ஆனால் நீதிமன்றம் என்று நாங்கள் விரைக்க நீதிமன்றத்துல இப்ப கடைசி போரிடம் என்றதே ஒரு குடிமகனுக்கு நீதிமன்றம். அது தமிழர்களுக்கு நீதிமன்றம் என்றது ஒரு பாதுகாப்பான அரணாக கடந்த காலத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், தமிழரசு 2023 முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்கள் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற அடிப்படையில தான் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இந்த ரெண்டையும் நான் எப்படி பார்க்கணும்? 2025 பிப்ரவரி கடந்த 19 நீதிமன்ற வளாகத்துக்கு நீதிபதிக்கு முன்னால வச்சு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் 2023 சரவணராஜா நீதிபதி முல்லைத்தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த ரெண்டையும் நீங்க ஒரு நேர்கோட்டில நிறுத்தினால் இலங்கைத்தீவில நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லை. நீதிபதிக்கு முன்னுக்கு கையை கட்டிக்கண்டு சாட்சி வழங்க வாரவனுக்கும் வாக்குமூலம் கொடுக்க வாரவனுக்கும் தன் பிரச்சனை சொல்றவனுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதுதான் அங்க உள்ள நிலைமை. ஆனாலும் கூட இந்த கொலையில் பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளி கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது ஒரு புறம் இருக்க, இந்த நீதிமன்றத்துக்குள் கொலையாளி மிகவும் சூட்சுமமாகவும் மிகவும் ஒரு சாதுரியமாகவும் இந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறிய சம்பவம் உங்களுடைய பார்வையில், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பல விடயங்கள் அல்லது பல நாடுகளில் இடம்பெறுகின்ற விவகாரங்களை பார்க்கக்கூடியவர் என்கின்ற வகையில் எப்படி தென்படுத்தும்? இல்ல, உலகம் முழுவதும் உங்களுக்கு தெரியும், சிண்டிகேட் என்று சொல்லி அமெரிக்காவில் இல்லாம இந்த கூலிக்கு கொலை செய்கிற குழுக்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்குது தமிழரசு. இது உலகம் முழுவதும் இது இருந்தாலும் குறிப்பாக இந்த வறிய நாடுகள்ல சோமாலியா, எதியோப்பியா போன்ற நாடுகள்ல எல்லாம் அந்த கொலை செய்கிறத தொழிலாகவே செய்யறாங்க. ஓய்வு பெற்ற இராணுவத்தினுடைய பங்களிப்புன்றது இது உலகம் முழுவதும் பெரிய அளவில் இருக்குது. நான் பகிரங்கமாகவே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். அதிலேயும் இலங்கைத்தீவுல பாதாள உலக இப்ப கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தந்தையின் 2 பிள்ளைகள் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பெத்தனியாவோ தத்தனியாவோ இடத்துல. அந்த கொலையோட சம்பந்தப்பட்ட ஒருவராக இன்றைக்கு 3 பேர் கைது செய்யப்பட்டாலும் அந்த 3 பேர்ல ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிள். அப்ப இந்த படுகொலையை அரங்கேற்றிய இந்த நபரும் அவர் 6 பேர்ல வந்தேரோ 5 பேர்ல வந்தேரோ நீதிமன்றத்துக்குள்ள அவர் என்னன்னு சொல்ற அந்நியனை விட வேகமா உருமாறி இருக்கு. நீங்கள் கூறுகின்ற விவகாரத்தில் தான் பல விடயங்கள் தொடர்படுகிறது. கைது செய்யப்பட்ட கொலையாளியோடு தொடர்பில் இருந்த செவ்வந்தி அவர்கள் இந்த விவகாரம் நடந்தவுடன் நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவரோடு உரையாடியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போன்று தந்தையும் மகளும் மாத்தறை மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வித்யாவினுடைய கொலை விவகாரத்தில் சுவிஸ்குமாரை தப்ப வைத்த குற்றச்சாட்டில் அந்த பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்கள் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி என்றால் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டிய போலீசாரை இதனோடு தொடர்பு படுவதனால் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற படுகொலைக்கும் போலீசாருக்கும் தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றார். நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றா இப்ப கடந்த நான் நினைக்கிறேன் இவர் ஜனாதிபதியாக வந்து 5 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்குது. 3 மாதங்களை நிறைவு பெற்றிருக்கு அவர்களுடைய நாடாளுமன்ற ஆட்சி அதிகாரம் என்றது அனுராகனுடைய. கடந்த 1 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், 10க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள். இலங்கைத்தீவிர ஏற்கனவே வடக்கு கிழக்குல தமிழர் தாயத்துல நீதி என்றது அது கேள்விக்குறி. முழுமையாக எங்களுக்கு ஒரு நீதியற்ற சூழலுக்குள்ள ஒரு இராணுவ பொறிக்குள்ளதான் எங்களோட மக்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு இருள் சூழ்ந்ததாக இருக்குது.
அதே நிலைமை தான் இன்றைக்கு தமிழரசு தென்னிலங்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். என்றால் ஆட்சி மாறி இருக்குது ஒழிய காட்சி மாறி இருக்கு, கிரீடங்கள்லாம் மாறி இருக்குது. ஆனா இளைஞருடைய நீதி கட்டமைப்பும் சட்ட கட்டமைப்பும் பொலிஸ் கட்டுமானமும் இராணுவ கட்டுமானமும் அதே இனவாத சிந்தனையோடு இருக்கிறதோட அதே அவர்களுடைய குற்ற பின்னணியை நீங்கள் இப்ப அரசாங்கம் உடனடியாக என்ன சொல்லுது என்றால், இந்த சந்தேக நபரை புத்தளத்துல கைது செய்து 72 மணிக்கு அவர்கிட்ட விசாரணையில முதல் அவர்கள் வெளிப்படுத்துற விஷயமே அவர் இராணுவத்திலிருந்து தப்பிச்சவர், அவர் இராணுவத்திலிருந்து வெளியேறினவர். இவர்களே சொல்லிடுவார்கள். ஏனென்றால் ஒரு கொடூரமான குற்றத்தை ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் நிகழ்த்தினால் அவர் இராணுவத்திலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட மாதிரி இவர்களே அந்த அறிக்கையை வெளியில கொண்டு வந்துடுவார்கள். அது நேற்று நாடாளுமன்றத்திலேயும் பகிரங்கமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றேன். அதைத்தான் நேற்று பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலையும் சொல்லப்படுது. இப்ப என்ன பொருத்தமல்ல, இலங்கையினுடைய இராணுவ கட்டமைப்புன்றது அல்ல பொலிஸ் கட்டமைப்பு இல்லாமே அவங்க இனவாத அடிப்படையில வளர்க்கப்பட்டதால இந்த கொலைகள் எல்லாமே அவர்களுக்கு இலகுவான விஷயம். லட்சக்கணக்கான தமிழ் மக்களை படுகொலை செய்தவர்களுக்கு பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து கொலை செய்கிறதோ அல்ல இவ்வாறான கொலைகளோட அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதோ அவர்களுக்கு பெரிய சவாலான விஷயம் இல்லை. ஏனென்றால் 30க்கும் மேற்பட்ட ஊடுவியலாளர்களை படுகொலை செய்தது. தேவாலயத்தில உங்களுக்கு தெரியும், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஸ் தேவாலயம் தொடக்கம், நீதிமன்றம் தொடக்கம், நாடாளுமன்றம் தொடக்கம், இலங்கை தீவில எந்த இடம் பாதுகாப்பாக இருந்திருக்கு தமிழரசு? முள்ளிவாய்க்கால் மட்டுமில்லை, இலங்கை தீவில இன்றைக்கு சுற்றுலாவைத்தான் இந்த அரசு நம்பி இருக்கு. அதனுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் வரவு செலவு திட்டத்துல சேவத்துறையில சுற்றுலாவைத்தான் பார்க்கிறார். லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள், தங்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்று. ஆனா இது சுற்றுலாத்துறைக்கு சேர்த்துத்தான் இந்த சம்பவம் சங்கூதி இருக்குது. ஏனென்றால் இது ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு ஒரு அச்சத்தில் உறங்கி இருக்கிறார்கள். இது தமிழ் மக்களுடைய வெளியேற்றத்தை இன்னும் மேம்படுத்தும். ஏனென்றால் இதை தென்னிலங்கைகளால தமிழ் மக்கள் பார்க்க இல்லை. ஏற்கனவே 6 தமிழருக்கு ஒரு இராணுவம் என்ற வீதத்தில வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் இருக்குது. ஆனா தென்னிலங்கையில அப்படி இல்லை, 1000 சிங்களவருக்கு ஒரு இராணுவம் என்ற வீதத்தில இருக்குது. ஆனா அந்த இடத்துல தென்னிலங்கையிலே இன்றைக்கு இவ்வளவு கேள்விக்குறியா இருக்கே தமிழ் மக்களுக்கு மேலும் ஒரு அச்சம் இருக்கு. அப்ப என்ன பொறுத்தமல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண் நவாதான் அந்த கைத்துப்பாக்கியை உள்ள கொண்டு போய் கொடுத்திருக்கிறா தமிழரசு. 2 பேருமே அவர்கள் வழக்கறிஞர் சீருடையில போயிருக்காங்க. ஆனால் இங்கு இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. அதாவது கைத்துப்பாக்கியை அந்த பெண் தான் சாதுரியமாக நீதிமன்றத்துக்குள் எடுத்து சென்றிருக்கின்றார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியோடு தான் இனி வருகின்ற வழக்குகளில் கலந்து கொள்ள முடியாது, தான் நாட்டை விட்டு வெளியேறுவதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அவர் கூறியிருக்கின்றார் என்றால் இந்த துப்பாக்கி அவர் எடுத்துச் செல்வதற்கு முதல் கொலையாளி 4 முறை நீதிமன்றத்துக்குள் சென்று திரும்பி இருக்கின்றார். குறித்த கொலையாளி அவர்கள் இருவருக்கும் பரிச்சயமாகிய இடமாக மாறியதனால் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர்களில் ஒரு சிலர் மட்டுமல்ல பலர் அவர்களுக்கு பரிச்சயமாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதல்லவா? நிச்சயமாக அவர் இன்றைக்கு இலங்கை சட்டத்தரணியல் சங்கம் மறுத்திருக்க அந்த அடையாள அட்டை, அதாவது கொலையாளி வச்சிருந்த அடையாள அட்டையில அது போலியானது என்று சொல்லியும் அந்த சட்டத்தரணியல் சங்க செயலாளற்ற கையெழுத்து கூட அது போலியாகத்தான் இடப்பட்டு என்று சொல்லியும் அவருக்கு தாங்கள் அடையாள அட்டை வழங்கியில் என்று சொல்லி. ஆனால் ஒரு அடையாள அட்டையை சரி தற்போதைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் செய்து அங்க இயல்பாகவே பல தடவைகள் போய் வந்திருக்கிறது. அவர் ஒத்திகையெல்லாம் செய்த, அதாவது அந்த சூட் பண்ணின பிறகு அவன் ஒரு நிதானமா தான் சுட்டிருக்கிறேன் தமிழரசு. ஏனென்றால் ஒரு பதட்டத்தோடு அங்கே இங்கே எல்லாம் சுடே ஒரு ரைவுல அவர் ஒரு நீண்ட காலமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுல அவர் இராணுவத்தில் இருந்தவர். அவர் நான் நினைக்கிறேன் வாலிபால் டீம்ல எல்லாம் இருந்திருக்கிறார். அவர் எல்லாம் ஒரு இராணுவத்தில் இருந்தாங்க, தப்பி கிப்பி எல்லாம் ஓடி இல்லை. அவர் இராணுவ புலனாய்வு பின்னணியோட சம்பந்தப்பட்டவர். இராணுவத்தில் இருக்கிற பலர் உங்களுக்கு தெரியும் வெளியேற்றின மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகள்ல கூட அறிவிசார் பகுதிகளில் நான் பார்த்திருக்கிறேன். சில போராளிகளை வேற வேலை திட்டங்கள் அல்ல சர்வதேச வேலை திட்டங்களை ஈடுபடுத்திக்க அவர்கள் வெளியேற ஒரு சூழல், அதாவது அவர்கள் இயக்கத்திலிருந்து ஒரு வெளியேற்றப்பட்ட மாதிரி அல்ல வெளியில விடுற மாதிரி ஒரு சூழலுக்குள்ளால விடுதலை புலிகள் கையாண்ட வரலாறுகள் கூட இருக்கு. அதுல ஒரு தொலைநோக்கு சித்தனை இருந்தது. இவர்கள் குற்றத்துக்காக அப்படி செய்திருப்பார்கள். ஏனென்றால் அவர் வெளியேறி இவர்கள் தங்களோட இராணுவ புலனாய்வு தேவைக்காக அல்ல வேற தேவைகளுக்காக. இப்ப எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு தமிழரசு, என்னென்றால் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் பல்வேறு அரசியல் படுகொலைகள் நடந்தது. அது கோத்தபாய ராஜபக்ச இருந்த காலமா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ச இருந்த காலமா இருக்கலாம். முள்ளிவாய்க்காலுக்கு முன்னுக்கு பின்னெல்லாம் வகதொகையின்றி பல்கலைக்கழக மாணவர்கள் தொடக்கம், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடக்கம், ஏன் சிங்கள ஊடகவியலாளர்கள் லசந்த தொடக்கம், தராகி சிவராம் உள்ளிட்டவர் பலர் படுகொலை செய்யப்பட்டவர். அரசியல் படுகொலைகளும் இருக்குது.
இந்த இவ்வளவுத்துக்கும் ஒரு இந்த பின்னணியோட சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் சுதந்திரமாக நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு தமிழ் அரசியல் கைதி சாதாரண ஒரு குற்றத்தை சாதாரணமா ஒரு சந்தேகத்தின் பேர்ல 15 வருஷத்துக்கு மேல கூட இருக்கிறார். ஆனா இன்றைக்கு வேறு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகளே ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உறுதிப்படுத்தப்பட்டதாக ஓரளவு சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடியது 19க்கும் மேற்பட்ட கொலை வழக்கு சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு பின்னணியோட இவர் சுதந்திரமாக இவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விட்டவங்க 2021ஆம் ஆண்டு திருப்பித்தான் இவரை இந்த கொலை செய்யப்பட்டவரை இவங்க 2023 மாலதியிலிருந்து வரைக்கும் கைது செய்யலாம். ஆகவே இந்த சிஸ்டம் இந்த கொலை என்றது ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் ஒரு ஆள் கொலை செய்தவர், ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டவர், இந்த கதவசனத்துக்குள்ள என்ன பொறுத்தவங்கள இதுக்குள்ள பலர் இருக்கிறார். இதுக்குள்ள கடந்த கால ஆட்சியாளர்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் எப்படி சிறிசேனா ரணில் காலத்தில ஜெனிவாவிலையும் உள்ளக பொறிமுறைகளையும் ரணில் அரசாங்கம் நுட்பமாக பாதுகாத்ததோ அதனுடைய தொடர்ச்சியாக அரசாங்கம் இந்த போத கும்பல்களையும் இந்த பாதாள உலக கோஷ்டியினரையும் பாதுகாத்ததோடு எனக்கு சந்தேகமா இருக்கு. இரண்டால் 2 பௌர்ணமிக்கு தாங்கள் போதைய முற்றுமுழுதாக அழிப்பப்பட்டு சொன்னது. ஆனா இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் பழையில ஜக்கச்சி என்ற எங்கட இடத்துல 5 கிலோவுக்கு மேற்பட்ட கேரளா கஞ்சா பிடிபட்டு. கேரளா கஞ்சா ஒன்றும் பறந்து வந்திருக்காதான், அல்ல நாகப்பட்டினத்தில இருந்து இந்த கப்பல்ல வந்ததா காங்கிரஸ் துறைக்கு, அல்ல இங்க அது எப்படி வந்தது? இத்திராயிரம் 20,000 மேற்பட்ட கடற்படை இருக்குது இலங்கை என்ற தீவில சுத்தி கடற்படையினற்ற கட்டுப்பாடு. எப்படி கேரளாவின் கஞ்சா அங்க வந்தது? தாராளமாக இன்றைக்கு தமிழக தாயம்ன்றது முழுமையான ஒரு போதை நகரமாக மாற்றப்பட்டிருக்கு. இலங்கை தீவில முதன்மை மாவட்டமா இருக்குது போதை பயன்பாடு. இப்போது இடம்பெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது அனுர அரசுக்கான ஒரு எச்சரிக்கை வேட்டாக பார்க்க முடியுமா, அல்லது அனுர அரசு கைதுகளை மேற்கொள்ள போவதாக அறிவித்ததற்கான ஒரு தடையாக பார்க்க முடியும்? அனுராவ அரசுக்கு இது ஒரு சாதகமாக அவங்க பயன்படுத்திக் கொள்வாங்க. எப்படி என்றால் தமிழரசு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க சொல்லி ஒரு தொடர்ந்து கோரிக்கையில தமிழர் தரப்பு நாங்கள் தமிழ் மக்களும் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெக்கியங்க. அதோடு ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம் குறிப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் தொடர்ந்து சர்வதேச நாடுகள் வலியுறுத்திங்க. அனுரா அரசுக்கு இது ஒரு கவசமாக கடந்த கால ஆட்சியாளர்களை போலவே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து தேவைப்படுது. அப்ப அனுரா அரசுக்கு இந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு கொலை சம்பவம் என்றது அவங்களுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி தனி. ஏனென்றால் தொடர்ந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் இந்த இராணுவத்தையும் அப்படியே தக்க வைக்கிறது. இரண்டாம் வரவு செலவு திட்டத்தில கூட இராணுவ தளவாடங்களினுடைய கொள்வனவுக்கான அந்த அளவுத்தான் செலவை குறைச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் இராணுவத்துக்கு வழங்குகின்ற படிகளும் ஊக்கப்படுத்தலும் நிதிகளும் சம்பள அதிகரிப்புகளும் 48%. ஏனைய வங்கி ஊழியர்கள் இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் ஏன் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் என்றால் முழுக்க அருடா அரசாங்கம் இராணுவத்துக்குத்தான் அது சுகாதாரம் கல்வி என்ற ஒரு பக்கத்தில் ஒதுக்கீட்டை செய்தண்டு ஒரு பொருளாதார சமூக அபிவிருத்திக்கான கதவை எல்லாம் அடிச்சு சாத்திட்டு 48% இராணுவத்துக்கான ஒதுக்கீடு தான் தமிழரசு. அப்ப அரசாங்கத்துக்கு இது ஒரு சாதகமான சூழல் தான். ஏனென்றால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்றது பயங்கரவாத தடை சட்டத்தை தன்னால் எடுக்கலான்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். அதே நேரத்தில் இராணுவத்துக்கான ஒதுக்கீட்டையும் அதிகரிச்சதை நியாயப்படுத்தும். ஏனென்றால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கேள்விக்கு அவர் பதில சொன்னாலும் இலங்கை தீவில் எங்க பாதுகாப்பு இருக்கு? தமிழருக்கு மட்டுமில்லை, அது சிங்களவர்களுக்கும் இல்லை என்றதான் நேற்று அதுல காட்டியிருக்கு. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நீதிமன்றத்துக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லையே. அந்த நீதிமன்றம் என்றதை ஒரு நீதிபதி இருக்கிற இடம் அதுக்குள்ள கொழும்பு நீதிமன்றம் என்றது ஒரு உங்களுக்கு தெரியும், அது 8 நீதிபதிகளை உள்ளடக்கிய வளாகம். அதுல ஒரு உயர் நீதிமானுக்கு கீழே நீதிமன்ற பிரிவு இருக்குது. அதுல ஒன்றுதான் அந்த 5வது பிரிவு. ஆனா உண்மையில இந்த வழக்கு போக வேண்டிய இடமே 9வது வழக்கு பிரிவு. அதுல இருந்து 2வது பிரிவுக்குத்தான் மாற்றப்படுது. அப்ப இந்த 9வது 5வது பிரிவுக்குத்தான் இந்த வழக்கு போகும் என்ற தகவலை உள்ளுக்கிருந்து பதிவேடுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சூழல் கூட அந்த துப்பாக்கி சூட்ட சம்பவத்தை மேற்கொண்ட இராணுவ அதிகாரிக்கு தெரியும். என்ன பொறுத்தவரை சாமானியன் அல்ல ஒரு போத வியாபாரியால இப்படி செய்யலாது. ஏனென்றால் ஒரு இராணுவ ஒரு வெப்பன்ஸை கையாளக்கூடிய ஒரு நிதானம் அவர்கிட்ட இருக்கு தமிழரசு. நீங்க பார்த்தா தெரியும். அவற்றை பாடி லாங்குவேஜ் மட்டுமில்லை, அவரை கைது செய்த வரைக்கும் அவற்றை உடல் தோற்றமா இருக்கலாம், முகபாவனையா இருக்கலாம், அவரோட போலீசார் நடத்துற பேச்சுவார்த்தைகள்ல வெளிப்படுத்துற அந்த
முகபாவனை எல்லாமே ஒரு ஒரு சமரசமான ஒரு அணுகுமுறை தான் இவங்க எல்லாருக்குள்ளேயும் தெரியுது. இவற்றுக்கு அப்பால் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. வரவு செலவு திட்டம் பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் வழமைக்கு மாறாக தமிழர் தரப்பை ஒரு தென்னிலங்கை அரசு பெரிய அளவில் முக்கியத்துவப்படுத்தி இருப்பதாக தமிழர் தரப்பின் கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக வட்டுவாகல் பாலமாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய சத்திலிங்கம் ஆகியோருடைய கோரிக்கைக்கு தென்னிலங்கை அரசு உடனடியாக செவிசாய்த்து அந்த விடயத்தை சீர் செய்திருக்கின்றது என்று அவர்கள் தரப்பில் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்படுகின்றன. மறுபுறம் யாழ் நூலகத்துக்கான நிதி ஒதுக்கீடு கூட கல்வியிலும் கூட அனூர் அரசு அக்கறையாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு தெரியும், அந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் தமிழரசு நீங்கள் அந்த காலத்துல பார்த்திருப்பீங்கள். ஒரு அம்மம்மா குழலை வாங்கி தந்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கு குழந்தை பிள்ளைல நாங்கள் இருக்கீங்க. அத மாதிரி ஒரு விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக இன்றைய வடக்கு கிழக்கில் ஒரு சில தமிழர்களும் தமிழ் பிரதிநிதிகள், தமிழர்கள் என்றதை விட தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில மூளைக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாமல் உளறி கொட்டிக்கின்ற அருச்சினா போன்றவர்கள் கூட இன்றைக்கு விசிலடிக்கிற போக்குத்தான் இருக்குது. சுமந்திரன் முல்லைத்தீவு மாவட்ட சிற்றரசு தளபதியா இருக்கக்கூடிய ரவிகரன் கூட இந்த வட்டுவாவல் பாலத்துக்கான நிதி ஒதுக்கீடு 1000 மில்லியனை அப்படியே விசிலடிச்சு வரவேற்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த பாலத்தை கட்டி திறக்க அப்படியே அனுராவுக்கு முன்னுக்கு விழுந்து ரவிகரன் உருண்டு பிறண்டாலும் அந்த பாலத்தில ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே என்றால் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இல்லாம செயல்படுறாங்க. என்ன கவலை என்றால் உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால்ல இந்த இடத்துலதான் இன அழிப்பு நடந்ததாண்டு கேள்வி கேட்கக்கூடிய வகையில யுத்தம் முடிஞ்ச கையோடைய அந்த தடயங்களை அகற்ற வேலைய அரசு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் மிக 100% முடக்கி இருந்தது. பல வருடங்களாக அந்த இடத்துக்கு யாரையுமே விடையில்லை. உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால்ன்றது ஒரு மூடப்பட்ட அறையாக வச்சுட்டுதான் அங்க ஒவ்வொரு துவளையும், அது கெமிக்கல் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்பட்ட சட்டவியற்ற ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு தடயங்களும் இந்த இடமா யுத்தம் நடந்து என்ற கேள்வி கேட்காத வகையில அது ஒரு கண்காட்சி மையமாக மாத்திர அளவுல அவ்வளவு தூரம் தடயங்களை அழிச்சோம். அதே மாதிரி இந்த வட்டுவாவல் பாலம்ன்றது தமிழரசு அது ஒரு இன அழிப்பின்ற குறியீடாத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மிகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு 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 சிறிய பகுதிக்குள்ளால, அந்த 400 மீட்டர் சிறிய பகுதிக்குள்ளால லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வெளியேக்க அதுவும் ஒரு படுகொலைன்ற வடிவம் தான். அந்த குறுகிய இடத்துக்கால அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை ஆடு மாடுகளை மாறித்தான் இவங்களை அடிச்சு அப்படியே கொண்டு வந்தவங்க. அதுல ஒரு மிதிப்பட்டு அவ்வளவு அந்த இடத்துல கூட பல உயிர்களை அரசாங்கம் காவு ஓட்டது ராணுவம். அப்ப அது ஒரு குறியீட்டு வடிவம். ஆனால் துரதிர்ஷ்டமாக உங்களுக்கு தெரியும், இப்ப குரோசிமா ராசாசியை நீங்கள் பார்த்தா தெரியும், ஜப்பான்ல அணுகுண்டு போட்ட இடம் இப்பயும் ஜப்பான் அரசாங்கம் அந்த இடத்தை அப்படியே வச்சிருக்கு. தமிழரசு ஏன் அப்படியே வச்சிருக்காங்க? ஜப்பான் அரசாங்கத்திட்ட காசு இல்லையா அந்த இடத்தை அப்படியே மிகப்பெரிய ஒரு சோழியா மாத்துறது? அடுத்த தலைமுறைக்கு மட்டுமில்லை, உலக சமூகத்துக்கும் எங்கள் மீது அணுகுண்ட இந்த உலகத்துடைய முதல் பேரரசன் சொல்லக்கூடிய அமெரிக்கா போட்டி என்றத தலைமுறை தாண்டி நாங்கள் சொல்றதுக்கான ஒரு வரலாற்று பொக்கிஷமாக அது ஒரு சொத்தாக குரோசிமா நாகசாசிய அப்படியே வச்சிருக்காங்க அந்த கருகி போன இடத்தை. ஆனால் எங்கட மக்கள் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுல கட்டிக்காரு. உங்களுக்கு தெரியும், அண்மையிலெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், தெல்லிப்பள்ள துக்கியம்மன் கோயிலுக்கு ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சுட்டே வருது வெளிநாட்டுக்காரன். அதுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து பார்த்து அதை திருப்பி 2 மாதத்துக்கு பிறகு அடிச்சுட்டு போறேன். எத்தனையோ பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் இருக்கு, இந்த அடிச்ச பெயிண்ட் அடிச்ச பழக்கப்பட்டாங்க. யாழ்ப்பாண நூலகத்தை கூட ஒரு இன அழிப்பினுடைய வடிவமாக வச்சுண்டு நாங்கள் வேறொரு இடத்திலாம் தமிழரசு கட்டியிருப்போம் அந்த இடத்தை. ஆனா நாங்கள் என்ன செய்யலாம், அதே இடத்துல சிங்கள தேசத்துக்கு எங்கட தமிழ் தலைமைகள் துணை போய் அந்த இடத்தை கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கு அதை நவீனமயப்படுத்துறது ஒரு யாழ்ப்பாண நூலகம் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு பண்பாட்டு இனப்படுகொலைய ஒரு பூசி முறிச்சு அதுக்கு நாங்கள் அப்படியே மாலை போடுற மாதிரி தான் அரசாங்கம் நிலப்பாடு எடுத்து. அதே போலதான் இந்த வட்டுவால் பாலத்துக்கு நடக்கிற இதையும் பார்க்கணும். வட்டுவால் பாலம்ன்றதுக்கு பக்கத்திலேயே 100 மீட்டர் தூரத்தில பாலம் அமைக்கக்கூடிய வகையில வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 400 மீட்டர் தூரமையும் தெரிவு செய்யப்பட்ட பழைய பாலம் என்றால் அந்த இன அழிப்பின் அந்த குறியீடு, அந்த வடிவம், அந்த சிந்தனை மக்களுக்கு வரக்கூடாது. இதான் நிலம் அங்க சிக்கலாக இருக்குது.
இப்போது இப்படி ஒரு கருத்தை கூறுவார்கள். சன் மாஸ்டரை பொறுத்தவரையில் இவர் மக்களுடைய போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை கூட புரிந்து கொள்ளாமல் அதற்கும் எதிராக கருத்து கூறுகிறார். இல்ல, நான் ஒரு மக்களுடைய மக்களின் பக்கம் நின்றுதான் இப்ப எல்லாரும் சொல்லி வினவண்டா தமிழரசு நடுநிலைமை என்ற நடுநிலைமையோட பேசுவோம் இன்றைக்கு ஒரு தடவை என்னிட்ட எடுத்து சொன்னாரு. பிரதிநிதியாக இருந்தேன், எனக்கு சரியான கவலையா இருந்தேன். நடுநிலைமை என்ற தமிழரசு இப்ப கிருசாந்தினி படுகொலை செய்யப்பட்டது, அல்ல மிருசுவில் படுகொலை. இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறதா, அல்ல படுகொலை செய்த இராணுவத்தின் பக்கம் நிற்கிறதா? ஒன்றில் இராணுவத்தை புனிதப்படுத்துற வேலையை செய்கிற தமிழ் தலைவர்கள் இருக்கிறான் தானே, புள்ளியான், கருடா, அல்லாடிகி, இந்த டக்ளஸ் போன்ற அந்த பக்கம் நிற்கணும். அல்லாடி பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கணும். நடுவில் என்ன நிற்கிறது? என்ன பொறுத்தவரை நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்பேன். அது இந்த நாட்டில மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இன்றைக்கு குர்திஸ் மக்கள் 4 நாடுகள்ல அவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், துருக்கியா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஈரானா இருக்கலாம், ஈராக்கா இருக்கலாம், அல்லாடி சிரியா. இந்த 4 இடத்திலேயும் அந்த 3 கோடி மக்களும் அவ்வளவு தூரம் நசுக்கப்படுறார்கள். தங்களுக்கான ஒரு தன்னாட்சி பிராந்திய இடத்தையும் வச்சு கொண்டு நான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நான் நிற்பேன். அதே மாதிரி இப்ப தமிழகத்துல காவேரி என்றால் காவேரியின் பக்கம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நான் நிற்பேன். அரசுகளின் பக்கம், அரசுதான் ஒடுக்குவேண்டே அரசின் பக்கம் நிற்பான். இந்த நடுநிலைமை உண்மைக்கு முன்னுக்கு நடுநிலைமை இல்லையே தமிழரசு. இப்ப நான் இதுக்கு மாற்று திட்டம் இருக்குது. 100 மீட்டர் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது, பாலத்தை கட்டுங்கோ. அந்த பாலம் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய சவாலா இருக்குது. அது இடிஞ்சு விழுந்து மக்களை கொள்கிற இடத்துல அந்த பாலத்தின் நிலைமை இருக்குது. அந்த 400 மீட்டரை கட்டுற நீங்கள் 100 மீட்டர் தூரத்திலேயே ஒரு இடம் இருக்குன்னு சொல்றார்களே. அதாவது உங்களுடைய கருத்து அந்த பாலத்துக்கு அருகில் ஒரு பாலத்தை அமைப்பதுதான் உங்களுடைய ஆலோசனையாக இருக்கின்றது. நிச்சயமாக அதுதான் சரியான. இவங்கள் அது அரசாங்கம் அப்படி ஒரு சிந்தனையை முன்வைச்சாலும் ரவியரன் சுமந்திரம் போன்றவர்கள் இல்லை, இந்த தடயத்தை அழியும் கொண்டுதான் நிற்பாங்க. அதுல மாற்று கருத்தில். ஏனென்றால் இவங்களோட மாற்று திட்டங்களை பாருங்க. இப்ப அன்றைக்கு தைட்டி பிரச்சனையில கூட பாருங்க. இப்ப நேற்று முன்தினம் என்ன எங்கட செல்லப்பவன் தங்க கட்டி அர்ச்சுனா என்னன்னு சொல்லுது, வெங்காயம். அதாவது தைட்டிக்கு இல்ல அகற்ற சொல்லி கேட்டா விகாரைய மீண்டும் ஒரு 83 கலவரம் வெடிக்கும் என்று சொல்லி. ஏன் இப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஏனென்றால் இப்ப மட்டும் நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம். 83 மட்டும்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இப்ப மட்டும் தமிழ் மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்களா? தமிழ் மக்களுடைய காணிக்குள்ள நீதிக்கு புறம்பாக கட்டப்பட்ட விகார அகற்றப்படணும் என்று உங்களோட சகோதரத்துவ ஊடகமான ஐபிசியில வந்து கூட ஒரு பேரரசுடைய பகிரங்கமாக அவற்றை வீட்டு என்றாலும் இந்த தலை இல்லாத இந்த அர்ச்சுனா போன்றவரை கேட்கலாம் தானே. அர்ச்சுனா மூளையாக செயல்படக்கூடிய சட்ட மூளையாக செயல்படக்கூடிய அவற்றை தங்கமோ தகரத்தின் ஒரு முடிமயிர் விழுந்தா கூட செல்லப்பவும் துடிச்சு போறான். ஒரு யூடியூப் சேனல்காரரோ இல்ல ஆரோருத தங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டா இவரால் தாங்கிறாம இருக்கு. இவர் மாற்றுக்காணி என்ற சிந்தனை எப்படி முன்வைப்பேர்? இப்ப வழக்கறிஞர் சுவாசோ இவங்க சொன்ன மாதிரி அப்ப அர்ச்சுனா என்ற காணிகளை நாங்கள் வீட்டை கட்டுவோம், வேறு இடத்துல வீட்டை கட்டிக்கிட்டு போட்டோம். வேதனையாக இவங்க முழுக்க இலங்கை அரசாங்கத்துடைய பின்னணியில நின்றுதான் இவங்க உளர்றாங்க. இந்த எல்லோருடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் கூறுகின்ற அரசியல் காரணிகளை தவிர்த்து இலங்கை தமிழரசு கட்சி என்பது இப்போது பதவிகளை நோக்கி நகர்கிறதை ஒழிய தமிழர்களுடைய அடிப்படை உரிமை விடயங்களில் அக்கறை செலுத்துவதில் அதனுடைய மத்திய குழுவோ அல்லது என்று நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லா விடயங்களிலும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக பிணை எடுப்பதாக இருக்கலாம் அல்லது வார் விஷயமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பேசுகின்ற சுமந்திரன் தையிட்டிக்கு செல்வதை தவிர்க்கிறார். அதில் என்ன அரசியல் இருக்கு? இல்ல, கடந்த காலத்துல சுமந்திரன் பௌத்தமயமாக்கல் குறித்து முன்னெடுத்த செயற்பாட்டினுடைய தொடர்ச்சியத்தான் நாம் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், எக்கேர் ஆட்சிய வரவேற்கு முதல், அதாவது அதுக்கு முதல் ஒரு 2017 அன்னைக்கு ஒரு இடைக்கால ஒரு முன்னோக்கிய வரைவொன்றை இலங்கை அரசாங்கம் தயாரிச்சது ரணில் சிறிசேனா கூட்டாட்சி காலத்துல. அந்த வரவை அப்படி ஆற தழுவி கட்டிப்பிடிச்சு வரவேற்றவர்ல முதன்மையானவர் சுமந்திரன் தான். ஏன் அதுல பௌத்தத்தை முன்னிறுத்தித்தான் இருந்த இலங்கையினுடைய முதன்மை மதம் பௌத்த மதம், அரச மதம், அதுக்கு கீழான எல்லா மதங்களும் என்ற தோரணத்திலிருந்து அந்த வரவேற்றவரே இவர். அப்ப 2018 ஆண்டுதான் அதுல முதலாவது வெஜினேர் கூறியவர்கள் அந்த நான் நினைக்கிறேன் ஆவணி மாதம் 22ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழாவை செய்தது. அந்த நேரத்துல இலங்கையினுடைய அரசாங்கத்தோட பங்காளிகளாக இருந்து தேனிலவில் இருந்தார்கள் சுமந்திரன் தலைமை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் தலைமை தான். அதுல செல்லும் அடைக்கலான் எல்லாருமே இருந்தவர்கள். அப்ப இவர்கள் இலங்கை அரசாங்கத்துடைய சம பங்காளிகளாக இருக்க பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவிக்காகவும்
குழுக்களின் பிரதி தலைவர் பதவிக்காக செல்வம் அடைக்கல்நாதனும், மாவட்ட குழு தலைவர் பதவிக்காக மாவை சாணக்கியன் போன்றவர்களும், அங்கால எதிர்கட்சி தலைவர் பதவிக்காக சம்பந்தர் போன்றவர்களும், இந்த 3 பதவிகளுக்காகத்தான் இவர்கள் அரசாங்கத்தோட தமிழ் மக்களுடைய நீதிக்கு புறம்பாக தங்களை 2 கலந்தவர்கள். அந்த நேரத்துல ஒரு தயாரிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூட வடக்கு கிழக்குல 1000 விகாரைகள் என்று சொல்லிக்க அந்த அரச அந்த புத்த சாசன அமைச்சராக இருந்தவர் சஜித் பிரேமதாசா. அப்ப அந்த சஜித்துக்கு ஆதரவாத்தான் போன தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு சஜித்தை தான் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்து பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று சுமந்திரன் ஒற்றைப்படியாக நிற்கின்றார். இல்ல, அது சுமந்திரன் உள்ளுக்கு வந்ததே 2010ஆம் ஆண்டு உள்ளுக்கு வந்ததே இலங்கை அரசாங்கம் தமிழரசு கட்சியை முழுமையாக தங்களோட பிடிக்கில் எடுக்கிறதுக்கு தான் இவரை உள்ளுக்குள்ள விட்டது. இப்ப அரசாங்கம் எப்படி அரசாங்கத்துக்கு நின்றுட்டு லக்ஷ்மன் கதிர்காமன், நீலம் திருச்செல்லம் போன்றவர்கள் இலங்கையினுடைய பௌத்தமயமாக்களுடைய இலங்கை பௌத்த சிஸ்மா ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய மூளையாக தமிழ் மக்களை ஒடுக்கிறதுக்குள்ள சர்வதேச அரங்கத்திலும் உள்ளகத்திலேயும் செயற்பட்டார்களோ, அதே மாதிரித்தான் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒரு அனைத்துலக விசாரணையை நீட்டி போக செய்கிறதுக்கும் இலங்கையினுடைய பிரதான தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய தளத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சு முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முதன்மை சக்தியான தமிழரசு கட்சியை இலங்கையினுடைய பிடிக்கில் எடுக்கிறதுக்காகத்தான் இலங்கையினுடைய தமிழரசு கட்சிகளை இவர் திட்டமிட்டுத்தான் இவர் உள்ளகர்த்தப்பட்டார். அப்ப அவர் தன்னுடைய பணியை அவர் நுட்பமாக மிக தீவிரமாக செய்கிறார். உண்மையில அது தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்றதை விட சுமந்திரன் ஆதரவு மத்திய குழு என்று சொல்றதுதான் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் அவருக்கு எதிராக யாரெல்லாம் வாய் திறக்கிறார்களோ அவ்வளவு பேரும் நீக்கப்படுகிறார். கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அது சுமந்திரன் வெள்ளக்காகம் பறக்கண்டால் எல்லாரும் கண்டேன் என்றுதான் இப்ப கத்துறாங்க. அன்றைக்கு கடைசியா சுமந்திரன் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட கடந்த வாரம் சாணக்கியன் வீட்டில் நடந்த கூட்டத்தில அந்த நிகழ்ச்சிகளிலேயே தமிழரசு இருக்கு. பொதுச் செயலாளர் தெரிவு பெற்று நிகழ்ச்சிகள் இருக்கு. நிகழ்ச்சிகள்ல இருந்ததெல்லாம் நீதிமன்றத்துல நடவடிக்கைகளை எப்படி எதிர்கொள்றது, கட்சிங்க உள்ளூராட்சி மன்றத்தை எவ்வாறு எதிர்கொள்றேன்றதான் தேர்தலுக்கு. ஆனா கடைசி நேரத்துல கூட்டம் முடிகிற நேரத்துலதான் அவருக்கு டக்கன் சுகம் இல்லாம போன மாதிரியும் யாருக்கு சத்தியலிங்கத்துக்கு அது அப்படியே CVK சிவஞானம் ஹார்மோனிப்பட்டி அதை வெளியில கொண்டு வாருங்க. அந்த நேரத்துல ஸ்ரீதரன் சார், ஸ்ரீநேசன் சார், ஜோகேஸ்வரன் சார் ஐயா போன்றவர்கள் எதிர்த்தாலும் கோடீஸ்வரன் விட்டு எல்லாரும் சமஞ்ச உள்ள மாதிரி ஏன் அந்த 23 பேரும் இருந்தவங்க என்றால் சுமந்திரன் வெள்ளக்காம் பறக்கண்ட கைதட்டோணும்ன்றது இவங்களோட நிலப்பாடு. இல்ல கள்ளக்காம் இல்லையடாப்பான்னு சொன்னா இவ வெளியேற்றப்படுவிடும். எப்படி கடந்த காலத்துல பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நின்று அரியநேந்திர நாட்களை வெளியேற்றுவதற்கு இப்ப தீவிரமாக சுமந்திரன் செயல்படுதோ அதே நிலப்பாடு. அதுல ஸ்ரீதரன் மட்டும் தப்பிச்சேர், அவர் கட்சியால தப்பே இல்லையா, அவர் மக்களால தெரிவு செய்யப்பட்டபடியா அவர் தப்பி இருக்கிறார், வேற வழி இல்லாம. அதொண்டம் கட்சி அவருக்கு போட்ட பிச்சை இல்லை, அவரையும் அவங்க வெளியேற்றி இருப்பாங்க. அவர் மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு 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 ஜனநாயகத்துக்களால வந்தவராக இருக்கிறதாலே எல்லாரும் ஒன்றும் செய்யலாம இருக்கும். சுமந்திரன் ஜனநாயக ரீதியாக மக்களால தோற்கடிக்கப்பட்டார். இவன் என்ன செய்யறாருன்னா அந்த கட்சியை தன்னை பிடிக்குள்ள சட்ட அறிவுன்றதை விட தன்னுடைய பதவிக்காக ஒரு சட்ட பொறிமுறைய இன்றைக்கு இந்த வழக்கு நீதிமன்ற வழக்குல இன்றைக்கு கொண்டே கட்சியை கொண்டே அப்படியே நீதிமன்றத்துல படுக்கையில வச்சிருக்குது பாடையில. ஆனா இந்த வழக்குகள் எப்ப முடிவுக்கு வருமாண்டா, நான் சொல்றேன் பொதுச் செயலாளர் பதவி எடுத்த போல இன்றைக்கு CVK சிவஞானத்திட்டே இருந்த பதவி தலைவர் பதவி சுமந்திரனுக்கு வந்து அல்ல தமிழரசு கட்சியினுடைய தலைவரா நீ இருடாப்பான்னு சொல்லி ஸ்ரீதரன் சேர் ஏலா கொடுமையில விட்டு கொடுத்தா நாளைக்கும் இந்த 2 வழக்கும் வழியில வந்துடும். ஏனட்டா சுமந்திரனுக்கு முடிசூடு மட்டும் நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் இருக்கும், திருவண்ணாமலையிலும் ஜாழ்ப்பாணத்திலும். இதுதான் தமிழரசு நிலம். கூடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நீதிமன்ற விவகாரங்கள், அதன் பின்னர் தமிழ் தேசிய அரசியல்கள், வட்டுவாகல் பாலம், அதே போன்று யாழ் நூலகத்தில் இருக்கக்கூடிய பின்னணிகள், தமிழர் தரப்பினுடைய பலவீனங்கள், இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் பாதுகாப்பு நிலைமைகளுடைய பலவீனங்கள், அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிப்பதற்கு அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பம் என்று பல முக்கிய விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புகளுக்கு தந்த நெறியாளருக்கும் லங்காசிரி ஊடக குழுமத்திற்கும் கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள்,
உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு